ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். இந்த வீடியோவில் நாம் ஒரு சில மனிதர்கள் செஞ்சுருக்கிற ரொம்ப வினோதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் என்னை கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணோம். தமிழ் ஒண்டர்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிக்கன் ப்ளூ சீன் பிரைன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு கோழி மற்றும் 2 லட்சம் தீக்குச்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக முதல்ல 2 லட்சம் தீக்குச்சிகளை பயன்படுத்தி ஒரு வீடு ஒன்று சின்னதாக கட்டியிருக்காங்க. 2 லட்சம் தீக்குச்சிகளால் கட்டப்பட்ட இந்த வீட்டில் ஒரு கோழியை வைக்கிறாங்க. பயப்படாதீங்க, நீங்க நினைக்கிறது மாதிரி அது உயிரோட இருக்கிற கோழி இல்லை, செத்துப்போன கோழியை தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க. கோழியை ஒரு அலுமினியம் ஃபாயில்ல சுத்தி அந்த தீக்குச்சி வீட்டுக்குள்ள வச்சு நெருப்ப கொளுத்துறாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. இந்த மாதிரி நிறைய தீக்குச்சிகளை சேர்த்து வச்சு கொளுத்துனா அது அதிகப்படியான வெப்பத்தை உண்டாக்கும். அந்த அதிகப்படியான வெப்பத்தால அந்த கோழி தந்தூரி சிக்கனாவே மாறிடுது. கிளாஸ் பிரேக். தரம் இல்லாத கார் கண்ணாடிகள் ரொம்ப ஈஸியா உடைஞ்சிடும். ஆனா ஒரு சில கண்ணாடிகள் சுத்தியலால அடிச்சா கூட உடையாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த அளவு வலிமையான கார் கண்ணாடிகளை கூட ஒரு ஸ்பார்க் பிளக்ல இருக்கக்கூடிய இந்த சிறிய செராமிக்ஸ் துண்டால உடைக்க முடியும்னு சொன்னா கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த சிறிய பொருள் காரோட கண்ணாடியில பட்டதும் கண்ணாடி சில்ல உடைஞ்சிடுது. இத்தனைக்கும் அந்த பொருள் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு உள்ள கூட போகல, ஜஸ்ட் கண்ணாடியை டச் பண்ணிக்கிட்டு கீழே விழுந்துடுது. இருந்தாலும் கண்ணாடி உடைஞ்சிடுது. ஸ்பார்க் பிளக்ல இருக்கிற ஹார்ட் அலுமினியம் ஆக்சைடு செராமிக் கண்ணாடியோட சின்ன பகுதியில அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்துமாம். இதனால தான் கண்ணாடி ரொம்ப ஈஸியா உடைஞ்சிடுது. ஸ்னேக் வெனம். இந்த உலகத்துல ஏராளமான கொடிய விஷம் நிறைந்த பாம்புகள் இருக்கு. இதுல சில பாம்புகளால ஒரு மனிதனை சில நிமிடங்கள்லயே கொல்ல முடியும். பொதுவா ஒருத்தரை ஒரு விஷப்பாம்பு கடித்த உடனே விஷம் அவரோட ரத்தத்துல கலந்து உடல் முழுவதும் பரவுது. ஆனா விஷம் ரத்தத்துல கலந்தா நம்ம உடல்ல இருக்கிற ரத்தம் என்ன ஆகும்? இங்க ஒருத்தர் இதுக்கான விடைய கண்கூடா பாக்குறதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு பண்ணியிருக்காரு. இதுக்காக இவரு விஷப்பாம்புகள் கிட்ட இருந்து விஷத்தை சேகரிக்கிறவங்க கிட்ட போய் பாம்பு விஷத்தை சேகரிக்கிறாரு. அதுக்கப்புறமா மனிதனோட ரத்தத்தை ஒரு கிளாஸ்ல எடுத்து அதுல கொஞ்சமா சேகரிக்கப்பட்ட பாம்பு விஷத்தை சேர்க்கிறாரு. விஷம் சேர்க்கப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த கிளாஸ்ல இருந்த ரத்தம் இறுகி போய் ஜெல்லி மாதிரி மாறிடுது. இப்படிதான் ஒரு பாம்பு மனிதர்களை கடிக்கும் போதும் மனிதர்களோட ரத்தம் ஜெல்லி மாதிரி இறுகி போயிடும். ஸ்னேக் பாம். தீபாவளி மாதிரியான பண்டிகைகள்ல பட்டாசுகளை வெடிச்சு மகிழ்ச்சியா கொண்டாடுவோம். அதிகமா எல்லாரும் சத்தம் அதிகமா கேட்கிற வெடிகளை தான் வெடிக்கிறதுக்கு பயன்படுத்தும். ஆனா சத்தம் இல்லாத பட்டாசுகளை வெடிக்கிறதும் ஒரு என்ஜாய்மெண்ட்னு தான் சொல்லணும். இந்த ஸ்னேக் பாம் அப்படிங்கிற பட்டாசை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாங்க எங்க ஊர்ல இத பாம்பு மாத்திரைன்னு சொல்லுவோம். ஏன்னா இது பாக்குறதுக்கு மாத்திரை மாதிரியே இருக்கும். கிரேசி XYZ அப்படிங்கிற இந்தியன் யூடியூபர் 1000 ஸ்னேக் பாமை ஒன்னா சேர்த்து கொளுத்துறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட பண்ணவர் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அனகொண்டா வரும்னு எதிர்பார்த்திருப்பாரு போல. ஆனா தீஞ்சி போன டயர் மாதிரி மாறி இருக்கு. கொக்கோ கோலா அண்ட் மெண்டாஸ் எக்ஸ்பெரிமெண்ட். கொக்கோ கோலா அண்ட் மெண்டாஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பத்தி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். இது மாதிரியான வீடியோக்களை யூடியூப்ல நீங்க நிறையவே பார்க்கலாம். இங்க சில ரஷ்யன்ஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. இவங்க 10,000 லிட்டர் கொக்கோ கோலால கிலோ கணக்குல மெண்டாஸை போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரு பெரிய டேங்கை ரெடி பண்ணி அதுல 10,000 லிட்டர் கொக்கோ கோலா மற்றும் மெண்டாஸை சேர்க்கிறாங்க. மேலும் இந்த டேங்கோட வாய்ப்பகுதி ரொம்ப சின்னதா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இப்படி சின்ன வாய்ப்பகுதி வைக்கிறதால பிரஷர் அதிகமாகி கொக்கோ கோலா அதிக உயரத்துக்கு போகுது. வாட்டர் ஜெட். வாட்டர் ஜெட் சேனல் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இந்த மாதிரியான வாட்டர் ஜெட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நீங்க நிறையவே பார்க்கலாம்.
தண்ணீரை சுமார் 60,000 PSIங்கிற அதிகமான அழுத்தத்துல பீச்சி அடிக்கும்போது தன்னோட வழியில எது வந்தாலும் அது வெண்ணெய் வெட்டுறது மாதிரி ஈஸியா வெட்டி தள்ளுமாம். இந்த வீடியோல கொல்லப்பட்டறைகள்ல சூடான இரும்பு அடிச்சு வடிவம் கொடுக்க பயன்படுத்துற பட்டைக்கல்ல ஒரு வாட்டர் ஜெட்டை பயன்படுத்தி வெட்டுறாங்க. இது மாதிரியான கற்கள் ரொம்பவும் எடை கொண்டவை, மேலும் மிகவும் கடினமானவை. ஆனா கடினமான இந்த பட்டைக்கல்ல வெண்ணெய் வெட்டுறது மாதிரி வெட்டுது இந்த வாட்டர் ஜெட். மேலும் பாறை, தேங்காய், புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் மாதிரியான பொருட்களை வைத்தும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா வெட்டி தள்ளி இருக்கு இந்த வாட்டர் ஜெட். ஐஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நாம பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸை உங்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பாட்டில்ல தண்ணீரை நிரப்பி அதை ஃப்ரீசர்ல வைக்கிறாங்க. பாட்டில்ல இருக்கிற தண்ணீர் உறைநிலைக்கு வந்ததும் பாட்டில ஒரு அடி அடிச்சா உள்ள இருக்கிற தண்ணீர் பனிக்கட்டியா மாறிடுது. இது பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகா இருக்குதுன்னு தான் சொல்லணும். தண்ணீரை நாம ஃப்ரீசர்ல வச்சு அதை உறைநிலை வரைக்கும் கொண்டு போகும்போது அந்த தண்ணீர் சூப்பர் கூல் ஆகி உறைறதுக்கு தயாரா இருக்குமாம். இப்படி சூப்பர் கூல் ஆன தண்ணீர்ல இருக்கும் மூலக்கூறுகள் வெளியில இருந்து நாம கொடுக்கும் அழுத்தத்தால ஒன்னோட ஒண்ணு இணைந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸை உருவாக்குது. இது ஒரு சங்கிலி தொடர் ரியாக்ஷனை உருவாக்கி பாட்டில்ல இருக்கிற மொத்த தண்ணியும் ஐஸா மாறிடுது. ஃப்ராக் எக்ஸ்பெரிமெண்ட். எரிமலையில இருந்து வெளிவர்ற எரிமலை குழம்பு, அதாவது லாவா அப்படிங்கிற ஒன்ன நாம வீடியோக்குள்ள பார்த்திருப்போம். இந்த லாவால ஒரு தவளையை உட்கார வச்சா என்ன ஆகும்? இப்படி ஒரு வினோதமான எக்ஸ்பெரிமெண்ட மிஸ்டர் ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல பண்ணியிருக்காங்க. இதுக்காக இவங்க லாவாவை அச்சுல ஊத்தி அது மேல ஒரு இறந்த தவளையை வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்திலேயே லாவாவோட வெப்பத்தால அந்த தவளையோட உடல் வெந்து போயிடுது. ரோடர் அண்ட் க்ளூ எக்ஸ்பெரிமெண்ட். இதுதான் ரோடர் அண்ட் க்ளூ. வீட்டில் இருக்கிற தொல்லை கொடுக்கிற உயிரினங்களான எலி, சிலந்தி, பல்லி மாதிரியான உயிரினங்களை பிடிக்க இந்த பசையை பயன்படுத்துறாங்க. இது ஒரு நான் டாக்ஸிக், அதாவது விஷத்தன்மை இல்லாத பசை. சயின்ஸ் சேனல் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இந்த பசையால மனிதர்களை கூட பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இந்த ரோடர் அண்ட் க்ளூவை சில மில்லிமீட்டர்கள் தடிமனுக்கு தரையில பரத்தி வச்சிருக்காங்க. அது மேல பாதுகாப்பு உடை அணிந்த மனிதர்களை நடக்கவும் ஓடவும் வச்சிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்பவும் வேடிக்கையா இருந்திருக்கு. ஏன்னா அது மேல ஓடினவங்க படுற கஷ்டங்களை பார்க்கும்போது நமக்கே சிரிப்பு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோல எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.